வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமிமா அவர்கள் எழுதிய ஒரு காவியரியைப் போல. அத்தியாயம் 23. தண்ணீரை கைகளால் அலைந்தபடியே மரகதம் பேசினாள். சட்டநாதன் ஏறு வாங்கணும், கடனா கொஞ்சம் பணம் தந்து உதவுன்னு கேட்டிருப்பாரே. காமாட்சி கை செலவுக்கு வேணும்னு காதை கடிச்சிருப்பாளே. சிவநாதன் முருகம்மா 2 பேரும் மாற்றி மாற்றி கை நீட்டியிருப்பாங்களே. சிரித்து கொண்டே மரகதம் அவளை பார்த்தபோது காவேரி திகைத்து போனாள். ஆமாம், உண்மைதான். நீங்கள் அந்த வீட்டு வாசல் படியை கூட மிதிச்சதில்லை. ஆனால் பக்கத்திலிருந்து பார்த்தது போல சொல்றீங்களே, வியப்புடன் கேட்டாள். உன் அண்ணியின் பங்காளியின் குடும்பத்தை நான் ஆரம்பத்திலேயே நல்லா எடை போட்டு வச்சிருக்கேன். பாவம், உங்கள் அண்ணியின் தமையன் அமிர்தலிங்கம் தமது கடைசி காலத்தில் இவங்க கிட்டே வசமாக சிக்கிக்கிட்டார். வீடு, நிலம், வங்கியில் இருந்த பணம் எல்லாத்தையும் தன்மேல் எழுதி வச்சால் ஒழிய ஒரு கவலம் சோறு கூட கிடையாதுன்னு அந்த கிழவரை சட்டநாதன் வாயிற் திண்ணையில் பட்டினி போட்டி விட்டிருந்தார். பாவம், அந்த கிழவர் ஒரு பிச்சைக்காரனை போல கடைசி வரை காசையும் வீட்டையும் இவங்களுக்கு கொடுத்துட்டு கிண்ணையிலேயே ஒரு அலுமினிய தட்டும் குவளையுமாக்க கீழ்ந்த பாயில் படுத்துக்கிட்டு உசிரை விட்டார். அப்படிப்பட்ட பாதகர்களாச்சே உங்கள் பங்காளிமார்கள். அண்ணியின் வேண்டுகோளுக்கு இணங்கி நான் இங்கே வந்தேன். இல்லாட்டா ஒரு கடிதம் எழுதி நானே வலுவில் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்க மாட்டேன் ஆண்டி. இப்போ நான் என்ன செய்யணும்? பரபரப்புடன் கேட்டாள் காவேரி. சட்டநாதன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்து டவுனுக்கு தமது நிலத்துக்கு ஏதாச்சும் வாங்கி வர கிளம்பி போய்விடுவார். அங்கே தன் சிநேகிதர்களை சந்தித்து பேசி சிரிச்சுக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மெதுவாக சாயங்காலம்தான் வீடு திரும்புவார். முருகம்மாள், காமாட்சி, சிவா மற்ற குழந்தைகளை கூட்டிகிட்டு பகல் வேலை சினிமாவுக்கும் பக்கத்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சனிக்கிழமைக்கு அங்கே ஒரு டென்ட் கொட்டைகளை புது படம் போடுவார்கள். அதை முதல் நாளே அப்பா காட்டா முருகம்மாளின் தலை வெடிச்சிடும். என்னையும் கூட அழைப்பாங்களே, என்ன செய்வேன்? நீ உன் அண்ணியின் வருஷ திவசம் முடியும் வரை சினிமா ட்ராமா பார்க்க விரும்பலைன்னு ஒரே பிடிவாதமாக மறுத்துடு. அதுதான் வழி. நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லு. முருகம்மாள் கையில் ஒரு 20 ரூபாயை வச்சு அழுத்து. ஆசாமி அப்படியே அடங்கி போயிடுவான். ரொம்ப பணம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு என்னை தொலைச்சா அதுக்கு மேலே ஒரு காசு கூட தராதே. இதுதான் நீ இவளுக்கு கடைசியாக கொடுக்குற தொகை. நீ இங்கிருந்து தப்பி போக செலவழிக்கிற பணம். பல்லை கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இரு. 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார பணம் வேணும்னு சட்டநாதன் உன்னை தொந்தரவு செஞ்சால் கூசாமல் ஒரு பொய்யை சொல்லு. ஊரிலிருந்து உன் பெயருக்கு ஒரு பெரிய டிராஃப்ட் வரப்போகிறது. அந்த வீட்டு முகவரிக்கு தான் வரும். அது வங்கியில் மாற்றி அவர் கேட்டதை கொடுப்பதாக சொல். இப்போ கையில் அத்தனை பணம் ஏதும் இல்லைன்னு பயப்படாமல் சொல்லிடு. இதெல்லாம் உங்கள் மூளைக்கு எப்படி ஆண்டி உதயமாகுது? சிரித்தபடி வியப்புடன் கேட்டாள் காவேரி. சிங்கப்பூர் பையனின் அனுபவத்தின் பேரில் சொல்கிறேன். அவன் சுத்த கோழை. ஊரில் இருந்து அவனுக்கு வந்த டிராஃப்டை மாற்றி இவங்களுக்கு கொடுத்துட்டு கடனாளியாக கிராமத்தை விட்டு போனவனாச்சே. ஒருத்தர் தவறு செய்தால் அது அவருக்கு ஒரு பாடமாக அமைகிறதோடு ஊராருக்கும் ஒரு பாடம் இல்லையா? அப்படியே செய்கிறேன் ஆண்டி. இன்னையிலேருந்து காவேரி நதிக்கு குளிக்க நீ வர்றதுக்கு தவிர மற்றபடி அவங்க கூப்பிட்டாங்க வர சொன்னாங்கன்னு முருகம்மா கூட வெளியே எங்கும் போகாதே. பெட்டியையும் தோல் பையையும் பத்திரமா கவனிச்சிக்கோ. மணி பரிசை அவங்க கண் முன்னாடி எங்கேயும் வைக்காதே. 2 நாள் பொறுமையாக இரு. அவங்களெல்லாம் சினிமாவுக்கு கிளம்பினதும் உன் சாமான்களை எடுத்துக்கிட்டு நீ தயாராகிரு. வீட்டை பூட்டி சாவியை அவங்க பக்கத்து வீட்டுக்காரமாக்கிட்ட தர வழக்கம். உன்னை நான் ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு கூடவே வந்து பஸ் நிலையத்தில் காத்திருந்து திருச்சிக்கு போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்டுடுறேன். நீ அங்கே போனதும் நேரே மெட்ராஸ் போகிற பஸ்ஸிலையாவது இல்லாட்டி டிக்கெட் கிடச்சா ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்லையாவது பட்டணம் போய் சேர். இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கிற உனக்கு பட்டணத்திலே தெரிஞ்சவங்க இல்லாமலாம் இருக்கும். அங்கே சிவசக்தி ஆசிரமத்துக்கு போகணும்னு தான் ஊரிலிருந்து கிளம்பி வந்தேன் ஆண்டி. பரவாயில்லை, உனக்கு இந்த சின்ன வயசுலே கோவில், குளம், ஆசிரமம் இதுகளை பார்க்கணும்னு இருக்குது. அந்த ஆசிரமத்தை ஒரு தடவை மகாபலிபுரம் போறச்ச பார்த்த நினைப்பு. என் மருமகள் தீர்வான்மியரை சேர்ந்தவ. கேட்டு நாளைக்கு விவரமாக சொல்கிறேன் என்றாள். காவேரிக்கு மரகதத்தை பார்க்க மிக்க வியப்பாகத்தான் இருந்தது.
பார்த்தால் கிராமத்தை சேர்ந்த ஒரு 10ஆம் வசூலி போன்ற தோற்றம். வாயை திறந்தால் புத்திசாலித்தனம் கொட்டுகிறதே நீர்வீழ்ச்சி போல. அப்படியே செய்கிறேன் ஆண்டி என்று ஒப்புக்கொண்டாள். அந்த 2 நாட்களும் அவள் காலை வேளையில் எழுந்து சிவாவின் துணையுடன் காவேரி ஆற்றில் குளித்து மகிழ்ந்தாள். அவள் வரவுக்காகவே வெகு நேரம் தண்ணீரை அலைந்தபடி மரகதமும் தினமும் காத்திருந்தாள். குடுக்காப்புள்ளி மரத்தடியில் சிவநாதன் சிவனே என்று நிற்க அவர்கள் இருவரும் தங்களது திட்டத்தை தீவிரமாக தீட்டிக் கொண்டிருந்தனர். மரகதத்தின் ஆலோசனைப்படியே காவேரி அணுவளவும் பிசகாது நடந்து கொண்டாள். எருவாக பணம் தானே, சிவாவுக்கு புத்தகங்கள் வாங்கணும், வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவையா, கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பெரிய டிராஃப்ட் ஊரிலிருந்து அடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடும், அதை மாற்றி தாராளமாக தரேன். எங்கள் அன்னைக்கு சொந்தக்காரவங்க என்னை இப்படி அன்பாக கவனிக்கிறீங்க, உங்களுக்கு செய்யாமல் என்று பகட்டாக மரகதம் சொல்லி தந்ததை கிளிப்பிள்ளையாக ஒப்பித்தாள். அன்று சனிக்கிழமை. அவளை வீட்டுக்கு துணையாக வைத்துவிட்டு முருகம்மாள் வழக்கம் போல் மரகதம் சொன்னதைப் போல அவளிடம் கடைசியாக 20 ரூபாய்களை கறந்து கொண்டு குடும்பத்துடன் சினிமாவுக்கு புறப்பட்டு விட்டாள். பலவித தந்திரங்களால் அவளை அவர்கள் ஏமாற்றிய போதிலும் காவேரியின் மனம் கலங்கியது. சொல்லாமல் கொள்ளாமல் திருடியைப் போல வெளியேறுவது முறையில்லை என்று உள்ளம் உறுத்தியது. பெட்டியையும் தோல்பையையும் தயாராக எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டு முன் ஒரு கடிதம் எழுதினாள். அன்புள்ள அம்மா அவர்களுக்கு, உங்கள் துணையுடன் வரதநத்தத்திற்கு வந்து உங்களது வீட்டில் தங்கி பல உதவிகள் பெற்றுக்கொண்டு என் அண்ணியின் கடைசி வேண்டுகோளை நான் நிறைவேற்றிவிட்டேன். காவேரி ஆற்றில் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்தித்து கொண்டு நானும் தலைமூழ்கி என் கடமையை செய்துவிட்டேன். இதுவரை என்னை உங்களுடைய வீட்டில் வைத்து ஆதரித்ததற்கு மிக்க நன்றி. நான் அவசரமாக ஊருக்கு புறப்பட்டு போகிறேன். வேறு ஒரு முக்கிய காரியத்தை கவனிக்க வேண்டியிருப்பதால் உங்களிடம் நேரில் சொல்லிக்கொள்ள இயலவில்லை, மன்னிக்கவும். வீட்டு சாவியை பக்கத்து வீட்டு அம்மாளிடம் கொடுத்து போகிறேன். எங்களது உறவினர்களான உங்களை சந்தித்து உங்களுடன் தங்கியிருந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி. காவேரி. கடிதத்தை தனக்கு தெரிந்த தமிழில் சிரமப்பட்டு எழுதி அவர்கள் கண்களில் படும்படி ஊஞ்சல் பலகை மீது வைத்து அது பறந்து விடாதிருக்க கனமானதொரு வெண்கல டம்ளரை அதன் மீது வைத்துவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினாள். சாவியை என்னிடம் கொடு, நான் உன்னை பஸ்ஸில் ஏற்றிவிட்ட பிறகு எனக்கு தெரிந்த கோடி வீட்டு பெண்ணிடம் கொடுத்து அதை அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டே சேர்த்திடுறேன். இப்போவே கொடுத்தா பக்கத்து வீட்டுக்காரி சந்தேகப்பட்டு நம் காரியம் கெட்டிடும் என்று எச்சரித்தாள் மரகதம். ஆனாலும் காவேரியின் மனம் திக் திக்கென்றது. தான் அடித்து கொண்டது. கோழை போல திருடி போல இப்படி அவள் அவர்களிடம் நேர்முகமாக விடை பெற்று கொள்ளாது ஓடுவது முறையா? ஏதாவது சாமான்களை காணவில்லை என்ற முருகம்மாள் அவள் மீது திருட்டு பட்டம் கட்டி போலீஸை ஏவி விட்டால் அவளது குழப்பத்தை புரிந்து கொண்ட மரகதம் அதற்கு பதில் சொல்லிவிட்டாள். முருகம்மாள் அப்படி ஏதும் செய்ய மாட்டாள். முன்பு ஒரு சமயம் தூரத்து உறவுக்காரி ஒருத்தி மேல் திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் வரை நடந்த போது அந்த உறவுக்கார பெண் தன் வைர மோதிரத்தை இவள் திருடி கொண்டு விட்டாள்னு கிழவி மீது போலீஸில் புகார் செய்ய ஊரே இரண்டுபட்டு போய்விட்டது. அதிலிருந்து போலீஸ் இருக்கும் திக்கு பார்க்க கூட திரும்பி பார்க்க கிழவிக்கு பயம். சிரித்தாள் மரகதம். அன்று இரவு 9 மணி அளவில் திருச்சி நிலையத்திலிருந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் நகர்ந்த போதுதான் காவேரியின் மனதில் சிறிது அமைதி ஏற்பட்டது. சென்னையை அடையும் வரை வண்டியில் ஊர் பேர் தெரியாத யாரிடமும் பேச்சு வச்சுக்காதே. ஊருக்கு புதுசுன்னு புரிஞ்சு கொண்டா உன் ஆளை அப்படியே முழங்கிடர் ஆசாமிகள் அங்கே உண்டு. அதனாலே டாக்ஸியில் ஏறினால் சிவசக்தி ஆசிரமத்துக்கு போகணும். மகாபலிபுரம் போகிற பாதையில் இருக்கே அந்த ஆசிரமம், மருந்தேஸ்வரர் கோயில் தாண்டி கொஞ்சம் தூரத்திலே நான் சொல்கிறபடி போன்னு டாக்ஸிக்கார்கிட்ட துணிச்சலாக சொல்லு. உன்னை வீணா ஊரை சுற்றி வளம் வராமல் நேரே அங்கே ஓட்டிக்கிட்டு போவார் அவர். மருந்தேஸ்வரர் கோவிலுக்கு பிறகு சில கிலோமீட்டர் போனால் பாலவாக்கம் என்னும் ஊர் வரும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் கடற்கரை ஓரத்திலே நீ தடுமாறினாலும் உன்னை வா வாவனு அழைக்கிறா போல வெள்ளை சுற்றுச்சுவருடன் கேட்டின் மேல் வளைவா பெரிய சிவப்பெழுத்திலே முகத்தில் அரைகிறா போல சிவசக்தி ஆசிரமம்னு எழுதியிருக்கும். வழி புரியாட்டா பயப்படாமல் டாக்ஸியை நிறுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலே கேட்டால் கூட சொல்லுவாங்க. ரிக்ஷாக்காரங்களை விசாரித்தாலும் வழி காட்டுவாங்க.
பயப்படுறாப்பால காட்டிக்காதே, நீ படித்த பொண்ணு, துணிவாக இருக்கணும் என்ற மரகதம் மூச்சு விடாது மாட்டு வண்டி பயணத்தின் போதும் பஸ்ஸுக்காக காத்திருந்த போதும் உபதேசித்தது அவளது மூளையில் சுழன்று கொண்டிருந்தது. இனி எச்சரிக்கையாக இரு என்று யாரோ அவளது காதுகளில் கத்துவது போன்ற பிரமையில் உறக்கமின்றி ரயில் பயணம் முழுவதும் பலவாறு சிந்தித்தபடி இருந்தாள். டாக்ஸிக்கு உண்டானதை கொடுத்துவிட்டு இறங்கினாள். கையில் சிறு பெட்டியும் தோளில் பையுமாக உள்ளே நுழைய முயன்றவளை வாயில் கேட்டிற்கே நின்ற காக்கி சட்டை காவலாளி வெறித்து பார்த்துவிட்டு கையமர்த்தினார். யார் நீங்க என்று விரைப்பாக கேட்டார். மரகதம் அதற்கு முன்னதாகவே ஒரு உத்தி சொல்லி கொடுத்திருந்தாள். சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தரமாட்டார்னு இந்த நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. ஆசிரமத்துக்குள்ளே போக உன்னிடம் அனுமதி இருந்தாலும் வாயிலில் நிற்கும் காவலாளி உன்னை சட்டுன்னு உள்ளே விட மாட்டார். அவருக்கு நீ ஏதாச்சும் தட்சணை வைக்கணும். இது ஆதினால் தொட்டு நடக்கும் காரியம். அதனால்தான் போலும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையே நம்ம தமது திருப்பாவையில் குறிப்பிட்டிருக்காங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணை வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ் திறவாய். நந்தகோபனுடைய அரண்மனைக்கு சென்று 1000 பெண்கள் வாயில் காப்பானை நோக்கி கண்ணனை எழுப்ப தாங்கள் வருவதற்கு நேற்றே அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். தூய்மையாக வந்திருக்கிறோம், கதவை திறவாயனே கெஞ்சி கேட்கிறாங்க என்று வேடிக்கையாக விரிவுரை தந்ததை எண்ணி தனக்குள் லேசாக முறிவளித்தபடி காவேரி மணிப்பர்ஸை எடுத்தாள். 10 ரூபாய் தாளை காவலாளி கையில் வைத்து அழுத்தினாள். இங்கே வருவதாக நான் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு கடிதம் முன்னதாக போட்டுவிட்டிருக்கிறேன். என்னை இங்கே தலைவர் எதிர்பார்த்து கேட்டிருப்பார் என்றாள். உண்மையில் அவள் அந்த ஆசிரமத்துக்கு புறப்படும் முன் ஒரு கடிதம் போட்டிருந்தாள். ஆனால் பதில் வரும் முன் பறந்து வந்திருந்தாள். அப்படியா, ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறீர்களா? எல்லாரும் காலை வேளையில் மௌன பிரார்த்தனையில் இருப்பாங்க. சத்தம் செய்யாமல் அந்த வேப்ப மரத்தடியில் உட்காருங்க. கொஞ்ச நேரம் கழித்து பிரார்த்தனை முடிஞ்சதும் உங்களை பெரிய சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். பட்கரை காட்டி பணிவாக பேசினான் காவலாளி. முன்னால் தெரிந்த பெரிய ஹாலில் பல தலைகள் தெரிந்தன. எல்லோரும் குடிந்த தரையை பார்த்த வண்ணம் அமைதியாக நிலத்தின் மீது சமணம் போட்டு அமர்ந்திருந்தனர். காற்றில் இலைகள் அசையும் போது எழுப்பும் சப்தமும் பறவைகள் அவ்வப்போது எழுப்பும் ஓசையும் தவிர அங்கே அது சமயம் மயானத்தின் அமைதி நிலைவிருப்பதை உணர்ந்து ஒருவித பயத்துடன் அவள் மரத்தடியில் கிடந்த கல் ஆசனத்தில் அமர்ந்தபடி காத்திருந்தாள்.